முக்கால்வாசி பிரச்சனை 98% நீங்க அறிக்கையில தான் முடிச்சீங்க. 2% பரந்தூர் விமான நிலையத்துக்கு உள்ள போனீங்க. அங்க போயிட்டு அதுவும் மக்களை பார்க்கல. அது பக்கத்துல ஒரு இடம் பார்த்து உங்களுக்கு வசதியா வண்டி கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு ஒரு இடம் பார்த்து அதுக்கு ரெட் கார்பெட் போட்டு அதுக்கு ஒயரு இதுல கூட்டெல்லாம் இது பண்ணி நீங்க ஒரு அசம்பிள் பண்ணீங்க. இட்ஸ் அசம்பிளிங். போராட்ட களத்துக்கு போல கேட்டா என்ன போக விடல. போராட்ட களத்துக்கு வந்து உங்களுக்கு சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்பாங்களா? நீங்க தான் ஏன் உள்ள இறங்கணும். தலைவன்றது ஒரு கட்சின்றது ரோட்ல இறங்கணும். காலு கீழே தரையில படணும். ரோட்ல இறங்கி நட, வேர்வை சிந்து. அதான் அரசியல். இத்தனை வருஷம் இந்த கட்சியில இப்ப 10 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் ஏன் நேத்து கட்சி ஒரு 10 வருஷம் சாதாரண ஒரு காமன் மேன் கூட கட்சி ஆரம்பிச்சா கூட ரோட்ல இறங்கி நடப்பான். நட, கஷ்டப்படாம வேகணுமா? இதுனா சினிமாவா? எங்க அப்பா கொண்டு வந்து சேர்ப்பாரு, நான் அப்படியே வந்து நடிச்சுட்டு ஆக்ஷன் கட்டுன்னு சொல்லிட்டு ஜூஸை குடிச்சிட்டு கேரவன்ல போய் படுத்து தூங்குறதுக்கு. அரசியல், கள அரசியல். இறங்கி நட, வேர்க்கும், சட்டை நனையும். அவன் மழையில நனைஞ்சுக்கிட்டே வர. என்ன ராகுல் காந்தில இருந்து சீமான் வரைக்கும் எல்லாம் மழையில நனைஞ்சுக்கிட்டு பேட்டி குடிக்கலையா? மேடையில பேசலையா? நீங்க என்ன அப்படியே பான் வித் கோல்டு என்ன ஸ்வில்லர்ஸ் போனா? அப்படியே உங்களுக்கு எப்போதுமே சிவப்பு கம்பளம் போட்டு நீங்க வாங்க வந்து இது பேசுங்கன்னு. உண்மையான அக்கறை இருக்கிறவன் மக்கள் மேல உண்மையில அக்கறை இருக்கவன் களத்துல இறங்குவாயா? இல்ல எனக்கு ஆன்லைன்ல இருக்கிற இமேஜ் தான் முக்கியம். இங்கே ஏதாவது சொல்லிடக்கூடாது. அப்ப ஆஃப்லைன்ல சொல்ற பத்தி கவலையே கிடையாதா? அங்க உன் ரசிகர் தான் உன் தொண்டல மாவட்ட தலைவர் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன் கட்சியில இருக்கிறவன் தானே கட்சியை கொடியை உடைச்சிட்டு கார்ல இருக்கிற போட்டோ எல்லாம் கிழிச்சிட்டு அவன் பாட்டுக்கு நொந்து போறான். 12 வருஷம் நான் ரசிகனா இருந்தேன், 15 வருஷம் நான் ரசிகனா இருந்தேன், எல்லாம் வேஸ்டா போச்சு, எனக்கு பொறுப்பு கொடுக்கல, என்னை மதிக்கல, எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவன் தானே சொல்லிட்டு போனான். அதெல்லாம் எல்லாருமே என்ன அப்படியே எதிர்கட்சி சதியா எல்லாமே ஏத்துக்கவே மாட்டீங்கல்ல? வாய் வார்த்தைகளை மட்டும் சொல்ல வேண்டியது. எங்க கட்சியில 1 கோடி உறுப்பினர் 1 கோடி உறுப்பினர் 1 கோடி உறுப்பினர். 50 வருஷம் கட்சி ஆரம்பிச்சவன் கூட சொல்லல என் கட்சியில 1 கோடி உறுப்பினருக்கு 1 கோடி உறுப்பினருக்குன்னு சொல்லல. நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன்ற மாதிரி என் கட்சியில 1 கோடி உறுப்பினர் என் கட்சியில 1 கோடி உறுப்பினர் என் கட்சியில 1 கோடி உறுப்பினர். என்னது என்ன அப்படியே விளம்பரமா? காலையில இருந்து டிவில இருந்து விளம்பரம் காட்டி சாயங்காலம் வரைக்கும் அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு மக்கள் வந்து அதை நம்பி பார்த்துட்டு போயிட்டு அந்த ப்ராடக்ட்டை போய் கடையில போய் வாங்குறதுக்கு என்ன பிரெயின் வாஷ் பண்றீங்களா? என்ன மேனிபுலேஷன் பண்றீங்களா? இந்த ரம்மி விளம்பரம் மாதிரி ஏதாவது கேம் விளையாட போனா நடுவில் அந்த விளம்பரம் குறுக்க வரும். ரம்மி விளையாடுங்க, இது பண்ணுங்க, கோடி கணக்கில் பணத்தை ஜெயிங்க. அப்படியா? அப்ப வேலை வெட்டிக்கெல்லாம் போவானா? ரம்மி விளையாண்டு உட்காந்துருப்போமா? ரம்மி சர்க்கிள் இருந்து உட்காந்து விளையாண்டு உட்காந்துருப்போமா? வேலை வெட்டிக்கே போவானா? என்ன ஸ்கூல் ஃபீஸ் கட்ட தேவையில்ல, இது கட்ட இஎம்ஐ கட்ட தேவையில்ல, லோன் கட்ட தேவையில்ல, ரம்மியை விளையாண்டு உட்காந்துருப்போமா? வருவானுங்க ஒரு 4 பேர் பேட்டி கொடுப்பானுங்க. நான் வந்து உங்களை மாதிரி தான் ரம்மியில் நான் 10,000 ரூபாய்க்கு எடுத்து உள்ள போனேன். அப்புறம் நான் வந்து லட்சங்கள் இப்ப நான் 1 கோடி ரூபாய் ஜெயிச்சிருக்கிறேன். இப்ப என்ன சொல்ல வர? இப்ப உன்ன மாதிரி நாங்களும் வீட்டுக்குள்ள உட்காந்து விளையாடணும். உழைக்கிறதுக்கு உருப்படியா ஒரு வழியை பார்த்து ஏதோ ஒண்ணு சொன்னா கூட பரவாயில்ல. கையில பணம் தேவைன்றவன் தான் சீக்கிரமா சம்பாதிக்கணும். என்ன பண்ணலாம்? ஓகே, 2 வழிதான். ஒண்ணு ஷேர் மார்க்கெட், ஓகே, இல்லைன்னா சினிமா, இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ். இந்த 3 தான் வழி, ஒரே வழி சீக்கிரமா சம்பாதிக்கணும். நிறைய போலி கருத்து கணிப்புகள்லாம் வேற இவனுங்க உருவாக்கி அதை வேற ட்ரெண்ட் பண்ணி ஆமா, அதை வச்சு அதை வந்துட்டு இவங்களுக்கு ஆதரவான ஒரு சில போல் நடத்துறது. ஒருத்தன் குளோபல் பாக்ஸ் ஆஃபீஸ்னு ஒருத்தன் இருக்கிறான். இந்தியாஸ் நம்பர் 1 பாலிட்டிஷியன் சொல்லி போட்டான். ட்ரோல் நம்பர் 1 ட்ரோலா மாறிடுச்சு. அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா 2 நாள் கழிச்சு பார்த்தா மோடியா விஜயான்னு சொல்லி ட்வீட் போட்டு வச்சிருக்கிறான். 53% விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களாம், 49% வந்து மோடிக்கு ஓட்டு போட்டாங்களாம். ஐயோ, அவன் 2 நாளைக்கு முன்னாடி நடுவில் அப்புறம் ஒன்று ட்வீட் போடுறான். லைக் ஃபார் பர்த்டே விஷுக்கு அண்ணா லைக் பண்றவங்க நீங்க லைக் போடுங்க, 1K லைக் தாண்டுமா? ஃபாலோவர்ஸ் ஏத்தணும்னா ஏத்துங்கடா. இது வந்து 2016 இருந்த மெத்தடுங்க. இது ஃபாலோவர்ஸ் ஏத்துறதுக்காக லைக் ஃபார் தளபதி விஜய், ஆர்டி ஃபார் தலை, இந்த மாதிரி போடுவாங்க. கடைசி வரைக்கும் இப்படிதான் போல இருக்குது. எலெக்ஷனே ஆன்லைன்ல நடத்தி முடிச்சிருவாங்க போல வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? சித்ரா, எனக்கு உண்மையிலே சொல்லுங்க, எனக்கு இந்த ஆன்லைன் போல வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. மக்கள் மத்தியில இது எடுபடவே செய்யாது. இதனால வந்து ஒரு போலியா ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி ஏதாவது ஒரு கட்சியை வந்துட்டு ஏமாத்தலாம். அப்படி ஏமாற கட்சி எதுவும் தமிழ்நாட்டுல இல்ல.
சும்மா இவனுக்கு தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்க. நான் அதான் சொன்னேன், ஏமாத்திக்கிட்டோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இவனுங்க அப்படியே இருக்கட்டும். நீங்க எதுவும் நம்ம எதுவுமே சொல்ல வேணாம். அவன் கரெக்டான ரூட்ல தான் போறான். விஜய் ஃபேன்ஸ் கரெக்டான ரூட்ல தான் போறானு. அது பாட்டுக்கு போட்டோம். போயிட்டு ரிசல்ட் வரும்போது அன்னைக்கு வந்து தலையில துண்ட போட்டு உட்காரும்போது தெரியும். ஆஹா! நம்ம இத பண்ணியிருக்க வேணாமே. ஆஹா! நம்ம இப்படி பண்ணியிருக்கணுமே அப்படின்னு அப்ப தோணும். அது வரைக்கும் ஃப்ரீயா விட்டுருங்க. நம்ம போய் திருத்துற வேலை கிடையாது. இவங்களுக்கு அரசியல் சொல்லிக் குடுக்குற வேலை நமக்கு கிடையாது. தெரிஞ்சாலும் வாய மூட்டு கம்முன்னு இருப்போம். நான் எப்படி கம்முன்னு இருக்கிறேன். அப்படி அந்த மாரி கம்முன்னு விட்டுருங்க. நீங்க பேச பேச தான் அவன் அரசியல் கத்துக்கிறான். பைலான்னா என்னன்னு கூட தெரியாதவன்ட்ட போயிட்டு நீங்க என்னத்த பேச போறீங்க? ஃப்ரீயா விடுங்க. அவன் வருவான், அப்யூஸ் பண்ணுவான். நீங்க உங்களுக்கு புடிச்ச நடிகர ட்வீட் போடுறீங்களா? கமெண்ட்ல அப்யூஸ் பண்ணுவான். இல்ல ஸ்பேஸ் போடுறீங்களா? உங்களுக்கு அவன் உங்களுக்கு நீங்க அவங்களுக்கு மைக் குடுக்கலையா? உடனே அப்யூஸ் பண்ணுவான். இல்ல ஏதாவது திட்டிட்டு போவான். விட்டுட்டு போங்க. சரிங்களா? இதே ஆக இதேதாங்க எங்க ஸ்பேஸ்லயும் சொன்னாங்க. மாத்தி இவனுக்கு அரசியல் இவனுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்கறது நம்ம வேலை கிடையாது. நீ அமைதியா இரு. இப்போ நான் ஒன்னும் ஒரு ஒரு பையனை கூப்பிட்டு சொன்னேன் இது மாதிரி. டேய் இவ்வளவு பேசுறீங்களாடா, நீங்க அரசியல் வகுப்புன்னு ஏதாவது ஒண்ணு நடத்தி அதுல வந்துட்டு ஏதாவது இரவு ஒண்ணு பாட சொல்லி கொடுத்து யாரையா ஒருத்தர் இரவு இது பண்ணுங்கன்னு சொல்லி இரவு பாடசாலை திட்டம்னு இருக்குல்ல, புக்க வந்து தலைகீழ வச்சு படிப்பானுங்க. அதுவும் வெறும் புக்கு. ஒண்ணும் இல்லாத கோடு போட்ட புக்க உட்காந்து படிச்சவங்க தானே தலைகீழ உட்காந்து. இவங்களுக்கு வந்து அரசியல் கத்துக் கொடுக்குற வேலை இல்ல. ஆனா ஆக மொத்தத்துல இன்னைக்கு வந்து ஸ்பேஸ் நாசமா போச்சு. என்ன? நான் பல தடவை இதுதான் நான் சொன்னேன். நான் ஹோஸ்ட், எனக்கு தெரியும். மைக்குக்கு மேல வர்றீங்க நீங்க. இவங்களுக்கு மைக் கொடுங்க, இவங்களுக்கு மைக் கொடு. இந்த ரெக்கமெண்டேஷனே பண்ணாதீங்க. இவ்வளவு நாளா நான் சொல்லல. நான் தனிப்பட்ட முறையில சொல்லுவேன். ஐயா 12 வருஷமா இங்க உட்காந்து இங்க ஒரு 2021ல இருந்து ஸ்பேஸ் போட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். எல்லாமே உனக்கு தெரியுமா கபிலா கேட்டா தெரியாதுங்க. ஆனா என்ன மாதிரி ஐடிக்கு மைக் கொடுக்கணும், என்ன மாதிரி ஐடிக்கு மைக் கொடுக்க கூடாதுன்னு ஓரளவுக்கு எனக்கும் கொஞ்சம் தெரியுங்க. சில பேர் மைக் வந்து எனக்கு காட்டாதுங்க. அது உண்மையிலே எனக்கு காட்டாது. அப்படி இருக்கும்போது யாராவது சொன்னா தெரியும். ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா இருந்ததுன்னா, இது நல்ல ஐடியா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நீங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன். இந்த மாரி நான் பாசிட்டிவ் ஸ்பேஸா ஒண்ணு போட்டு 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிஸ்ன்னு சொல்லி போட்டு, என் தலைவனோட 50 வருஷத்த நான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு நான் போடுறேன். அத உள்ள உட்காந்து கெடுக்கிற வகையில ஒரு வேலைய பார்க்குறானுங்க அப்படின்னா, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? என் வீட்டுக்குள்ள உள்ள வந்து என் வீட்டு பொருள நீ உடைச்ச அப்படின்னா, பதிலுக்கு நான் என்ன பண்றது? அதெல்லாம் கிடையாது. நாங்க அப்படிதான் பண்ணுவோம். நாங்க மாஸு, நாங்க கெத்து அப்படின்னா, அப்ப இங்க எங்களுடைய மாஸு, எங்களுடைய கெத்த எங்க காட்டணுமோ அங்க காட்டிருவோம் தம்பி. இங்க சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டோம். அழகா வந்து ஒரு ஓட்டு குத்திட்டு போயிட்டே இருப்பாய்ங்க. அந்த ஓட்டு நாளைக்கு 1 மாசம் கழிச்சு தெரியும். ரிசல்ட் வரும். அப்ப தெரியும் மாஸு. ஆன்லைன்ல இருக்கிற மாஸு எங்க வேலைக்கு ஆகும், வேலைக்கு ஆகாதுன்றது அங்க தெரியும். அடக்கி வாசிக்கணும். எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் தப்பு செய்யறது இயல்புங்க. அந்த தப்ப மறுபடியும் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சரி சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு விட்டுட்டு போனா பரவால்ல. ஒருத்தன் தெரிஞ்சே இன்டென்ஷனோட பேசுறான். தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறான். ஒரு பொம்பளைய டார்கெட் பண்ணிட்டே இருக்கிறானுங்க. நீ பேசுனியா உன்ன பண்ணுவேன். சரி நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்ப எல்லாரும் இங்க இந்த வரதட்சணை பிரச்சனை எல்லாருக்கும் வந்து நீங்க எல்லாரும் உங்களுடைய கருத்து ஒண்ணு இருக்கு. எல்லாரும் அதுக்கு சப்போர்ட்டா தான் நீங்க வந்து அந்த வரதட்சணை இஷ்யூ, அந்த டவுரி இஷ்யூக்கு எல்லாரும் வந்து அந்த ஆடியோ கேட்டு நெறைய பேர் ஸ்பேஸ் போட்டாங்க. நெறைய பேர் ட்வீட் போட்டாங்க. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் எல்லாத்தையும். நாளைக்கு நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஆன்லைன்ல இந்த மாரி அபியூஸ் பண்ணி ஒருத்தவங்க ஒரு பொண்ணு ஒண்ணு செஞ்சுக்கிச்சுன்னா என்ன பண்ணுவ? அவங்க ஃபோட்டோவ எடுத்து போட்டு ஆன்லைன்ல போட்டு நீ அபியூஸ் பண்ற. ஒண்ணு செஞ்சுக்கிட்டாங்கன்னா நீ என்னடா பண்ணுவ? யோசிக்க கூடாதா? அவனுங்க எங்கங்க அந்த பின் விளைவை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டானுங்க. அவனு யாரு எக்கேடு கெட்ட போனா என்ன? இல்ல எவ்வளவுதான் ஒரு பொம்பள வந்து எவ்வளவு abuse பண்ணுவாங்க. எவ்வளவுதான் ஒரு விஷயத்த ஒதுக்கி எவ்வளவுதான் போவேன். இல்ல நான் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னா, நாளைக்கு உன் குடும்பத்துல இருக்கிறவங்க பொம்பளைங்களோட போட்டோ நாளைக்கு சோசியல் மீடியால உட்காந்து எவனாவது எடுத்து போட்டான்னா, அப்ப தெரியும் வலி. அப்ப தெரியும் அசிங்கம். இது ரொம்ப நாளா பேசாமலே நம்ம கடந்து போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு என் மனசுல இருக்கிறத கொட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. அதான் நான் பாக்குறேன். அவனை இன்னும் நாக்க பிடுங்க வரைக்கும் கேட்க வேண்டியதுதானே மேடம்? எதுக்கு அவன்கிட்ட கேட்காம அமைதியா அதான் இருக்க? நாக்க பிடுங்குற மாதிரி கேட்க வேண்டியதுதானே? யார் தடுக்க போறா?
ஒருத்தன் அவ்வளவு அபியூஸ் பண்ணி அந்த மாஃபிங் அபியூஸ் பண்ண வீடியோ எடுத்துட்டு வந்து நல்லா நடிக்கிறீங்க அப்படின்றான். இல்ல நம்ம அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் மார்பிங்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஐயா தெரியாத மாதிரியே அவன் பேசுறானே. இங்க 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் இல்ல கூலி ஹேஷ்டேக் கூலி போட்டு நான் தலைவர் சம்பந்தப்பட்ட டாபிக் போட்டேன்னா தயவு செஞ்சு என்கிட்ட அன்னைக்கு ஃபேன் ஃபைட் எதிர்பார்க்காது. என்கிட்ட வந்து மைக்கை வாங்கி யாராவது ஃபேன் ஃபைட் பண்ணா மட்டும்தான் நான் ஃபேன் ஃபைட் பண்ணுவேன். நான் ஃபேன் ஃபைட்டை தேடி போய் பண்றவன் இல்லை, தேடி வந்தா மட்டும்தான் பண்றேன். நான் பாசிட்டிவா நான் அது வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சுதான் இன்னைக்கு நான் பண்ணேன். இட் ஹாஸ் பீன் கொலாப்ஸ்டு. அவங்க கதைகள் மேடம் வந்தாங்க, அப்புறம் பேர்டி மேடம் வந்தாங்க, எல்லாரும் வந்து அவங்களுக்கு வர கோவம் நியாயம் தானே. ஒரு பொண்ணை போட்டு நீங்க ஒரு பொம்பளை போட்டு நீங்க மேல போட்டு இவ்வளவு அபியூஸ் பண்ணுவேன், அவங்க எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க? சக லேடிஸ்க்கு வரக்கூட கோவம் தானே அது. அந்த கோவத்தை தப்புன்னு சொல்லவே முடியாது. என்னடா அது ஒரு பொம்பளைய பத்தி அவன் பேசுறான், இவ்வளவு நக்கல் பண்ணி பேசுறான், எல்லா லேடிஸும் வேடிக்கை பாக்குறீங்களா, அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் வருது. அதனால அவங்க முன்னெழுச்சியா வந்து நிக்கிறாங்க. எத்தனை பேர் வந்தீங்க லிசன்ல இருக்கிறவங்க? எனக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க இல்லையா, இதுதான் உங்க பிரச்சனை. இதுதான் உங்க பிரச்சனை. எனக்கு என்னன்னு சொல்லிட்டு போறீங்க பாத்தீங்களா, அதுதான் பிரச்சனை. நீங்க நம்ம கேள்வி கேட்காதனாலதான் அவன் அப்படி பண்றான். நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சனா அவன் போட்ட ட்வீட்டை கூட டெலிட் பண்ணிட்டு போயிடுவான். உனக்கு தெரிஞ்சவனோ தெரியாதவனோ, உனக்கு பிடிச்சவனோ பிடிக்காதவனோ, ஏதாவது ஒரு விதத்துல கேள்வி கேட்டு நீ கேட்க ஆரம்பிச்சனா அவன் ஆட்டோமேட்டிக்கா சுருங்கி கம்முன்னு உட்காந்து ஆஹா ஊருக்கே கழுவி ஊத்துது அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் வரும். சரி பாத்துக்கலாம், இதுமாதிரி நான் என்ன பண்றது. ஒழுங்கா மைண்ட் ரிஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு பேஸ் போனான்னு 770 ஸ்பேஸ்ல இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து நான் மேக்சிமம் டாபிக் டைவர்ட் ஆகி போனாலும் நான் மறுபடியும் டாபிக் மறுபடியும் கொண்டு வந்துடுவேன். என்னால நீ கொண்டு வர முடியல, பேசாம இருக்க முடியல, இந்த டாபிக்கை பத்தி பேசாம இருக்க முடியல. அதனாலதான் நோ ஓட் ஃபார் டீம். உனக்கு அதுதானே எதிர்பார்த்த, உனக்கு நீ என்ன எதிர்பார்த்து நீ என்கிட்ட எதிர்பார்க்குற நான் கொடுத்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் திருப்பி கொடுக்கும் போது போதும் போதும்னு திருப்பி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். 18 நேரம் கூட என்னால ஸ்பேஸ் போட்டு நான் பேசியிருக்கிறேன், பேசின வந்தானா என்னால மறுபடியும் பேச முடியும். இந்த அபியூஸ் பண்ணிக்கிட்டு ஃபுல்லா ஸ்பேஸ்ல வந்து உங்க அம்மா வந்து இப்படி இருக்கு, உங்க அப்பா இப்படி இப்படி இருக்கு, உங்க அம்மா வந்து இந்த மாதிரி உட்காந்து பேசணும்னா பேசிடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா நீ ஃபேக் ஐடியில இருந்துட்டு பேசுவ. நீ இன்னொரு பொம்பளைய நீ தொட்டு பேசுற, இங்க வந்து நீ இன்னொரு பொம்பளைய வந்து பத்தி நீ இந்த ஸ்பீக்கர்ல இருக்கிற இன்னொரு பொம்பளைய பத்தி பேசுறனா, அப்புறம் உன் வீட்டு பொம்பளைய பத்தி பேசதான் செய்வான். இங்க யார பத்தி வேணாலும் என்ன வேணாலும் பேசிடலாம். நம்மள யாரு என்ன பண்ண முடியும், நம்மள எப்படி ட்ராக் பண்ண முடியும்? ஃபேன் ஃபைட்ல நீங்க அந்த கேட்டாங்க, கதைகள் மேடம் ஒண்ணு கேட்டாங்க, காமனா ஒரு கேள்வி கேட்டாங்க. ஃபேன் ஃபைட்ல நீங்க என்ன வேணா பண்ணீங்க போய்ங்க, ஆனா ஏன் லேடிஸை இழுக்கிறீங்க அப்படின்னு வரும்போது வரக்கூடிய கெட்ட வார்த்தை அதுதானே முதல்ல வருது. அவன் நான் என் வீட்டு பொம்பளைய பத்தி அவன் பேசும்போது அப்புறம் அவன் வீட்டு பொம்பளைய பத்தி நான் பேச வேண்டிய சூழ்நிலை அது இப்படிதான் வருது. எதுக்கு வேணாலும் ட்ரிகராம இருக்கலாங்க, ஆனா வீட்டு பொம்பளைங்களை பத்தி பேசும்போதோ மத்தவங்களை பத்தி பேசும்போதோ வரதான் செய்யும் கோவம். சரி சரி, ஸ்மைலி போட்டவன் தைரியமா இருந்தா மைக்க வாங்க. இந்த இன்வைட் ஸ்பீக் கொடுத்துட்டேன், நீ மைக் வாங்கி பேசாமப்பா. இப்ப நான் என்ன காமெடி பண்ணேன்னு மட்டும் எனக்கு மேல வந்து சொல்லலாம். மைக் கொடுத்துட்டேன். அஷ்ரஃப் விஜய் ஃபேன் வச்சிருக்கிறீங்களா, டிபி வச்சிருக்கிறீங்களா, மேல வாங்க. இல்ல மைக் கொடுத்துட்டேன் வாப்பா. அதான்ப்பா மைக் கொடுத்துட்டு மேல வா. சரி ஸ்மைலி மேல வந்து போடுவா, மேல வா, மைக்கு வாங்க. தைரியம் இல்லைல்ல, பயமா இருக்குல்ல, பேச தெரியல, பயமா இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த பயம், அப்புறம் எதுக்கு இந்த ஸ்மைலி? வீரத்தை லிசனர்ல உட்காந்தான் போடுவியா, என் மைக்கு வாங்கி பேச மாட்டியா? ஏய் தம்பி, இன்வைட் ஸ்பீக் கொடுத்துட்டேன்டா. இந்த இன்வைட் ஸ்பீக் கொடுத்துட்டேன், மேல வந்து மைக் வாங்கி பேச பார்ப்போம். நீ தான் லிசனர்ல இருந்து கிழிச்சிருவிய வந்து, சரி பேச பார்ப்போம். முடியாது இல்ல,
அப்புறம் எதுக்கு இந்த காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? மூஞ்சில இருக்கிற கறியை தொடச்சிட்டு போ. விஜய் மூஞ்சில இருக்கிற கறி இருக்குல்ல, தொடச்சிட்டு போ. என்ன சுபா மேடம், ஏதாவது டைமிங் எதிர்பார்க்குறீங்களா? வெத்தலை பாக்கு வச்சு ஏதாவது பேச சொல்லுவாங்கன்னு. இல்ல ப்ரோ, நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன். அப்போ எப்ப சீரியஸா பேசுறேன். 90 அந்த சங்கரன் கோவில்னு சொன்னீங்களா, அது சாத்தான் குளம், அது மாத்தி ஓ சாரி சொல்லிட்டீங்க. சாரி, மாத்தி சொல்லிட்டேனா? ரெக்கார்டிங் ஸ்பேஸ், அதனால அவர் பேர் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ். அப்பா பையன் 2 பேரும். எனக்கு பேரு தெரியல, மறந்து போச்சு. எதுனா 2 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு, பேரு தெரியல. சொல்லுங்க ரன் சார். கபிலன், ம். யார் அது தூங்கிட்டு இருந்த தப்புல எழுப்பி விட்டது? யாரு? விஜய் ஃபேன்ஸ் தான். செவன் இருக்க விட மாட்டாங்களா? நம்மளை பத்தி பேசினா கூட நான் அமைதியா போயிடுவேன். சரி, லேடிஸை தொட்டு பேசுறானே, அப்புறம் நம்ம எப்படி அமைதியா இருக்கிறது? அப்புறம் ஆக்சுவலா நான் வந்துட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்பதான் வந்து உள்ள நுழைஞ்சா பேசிட்டு இருந்தீங்க. ரைட்டா, அவன் அந்த கீழே ஸ்மெயிலி போட்டுட்டு இருக்கவனை கூப்பிடுறீங்களா? அவன் வரமாட்டான். ஏன்னா கொடுத்துட்டு அவன் வீட்டு பயப்படுறான். அவன் இல்ல, அவன் வீட்டு பொண்ணையே அவன் பார்த்து, அவங்க அம்மாவை அவன் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அந்த மாதிரி ஆளு அவன். வரமாட்டான். அவன் சிரிச்சான்னு வச்சுக்கீங்களேன், அவங்க அம்மாவை அப்படிதான் அவன் பார்த்துட்டு இருக்கான்னு அர்த்தம். வரமாட்டான். உனக்கும் நடக்கும்டா, நாளைக்கு உன் குடும்பத்துல இருக்கும் நடக்கும்டா. நாளைக்கு நீ வந்து சோசியல் மீடியால நீ ரொம்ப இதாகி நாளைக்கு பண்ணும்போது உனக்கும் இந்த மாதிரி நடக்கும்டா அப்படின்னா புரிய மாட்டேங்குது. நடந்தாலும் அவனுக்கு கவலைப்பட மாட்டானுங்க, அதுதான் விஷயம். அவன் வந்து பேசுறானே ஒருத்தன், அவனுக்கும் தானே நடந்திருக்குது. அந்த நாய்க்கே அந்த அறிவு இல்லையே. அடுத்தவங்க சுச்சுவேஷன்ல நம்மள வச்சு பார்க்கணும், அடுத்தவங்களோட எமோஷனுக்கு மரியாதை கொடுக்கணும், மரியாதை கொடுத்து பேசணும். அதெல்லாம் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இவனுங்க இங்க இப்படி வீரவசனம் பேசிட்டு இருக்கானுங்களா, இல்ல இவனுங்க பிறவியே இப்படிதானான்னு தான் தெரியல. ஒன்றரை வருஷம், உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன். 1.5 வருஷமா இந்த அம்மாவை போட்டு டார்கெட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்காக நான் வந்து ஸ்பேஸ் போட்டிருக்கிறேன், எல்லார்கிட்டையும் நியாயம் கேட்டேன். இவங்க ஓன் ட்வீட் போட்டு இவங்க டிஎல்ல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அவங்க வந்து கேட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் அபியூஸ் பண்றான், நான் எதுவுமே பேசல, ஆனா என்ன வந்து மாஃபிங் போட்டோ போட்டு என்ன அபியூஸ் பண்றான் அப்படின்னு ஒரு வருஷம் முன்னாடியே அவங்க கேட்டாங்க. அப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல உட்காந்து பண்றானுங்க. டிவிக்கே சப்போர்ட்டரா இருக்கிற ஐடிஸ் தான். அவனுங்க போட்ட ட்வீட்டை எடுத்துட்டு வந்து மேல ஷேர் பண்ணி எடுத்துட்டு வந்து போட்டு, நீங்க நல்லா நடிக்கிறீங்க, உங்களுக்கு சினிமால பெருசா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒருத்தன் நக்கல் பண்றான்னா, மாஃபிங் பண்ணி அந்த என்ன மாதிரியான டிக்டாக் வீடியோ தெரியுங்களா? அது ஏன் போட்டு ஏன் டெலிட் பண்ணிட்டு போன? உன் வீட்டு பொம்பளை பத்தி பேசும்போது தாண்டா உனக்கு கோவம் வரும். ஊர்ல இருக்கிற பொம்பளை பத்தி பேசினா உனக்கு கோவம் வரலன்னா, அப்ப நீ ஊர்ல இருக்கிற பொம்பளைங்கள நீ தப்பா பாக்குறன்னு தான் அர்த்தம். வேற அப்படிதான் வரும். சொல்லுமா. இல்ல, ரொம்ப நாளா நானும் பார்த்துட்டு இருக்கேன். இவங்களே டார்கெட் பண்ணி போடுற வீடியோஸ்லாம். எவ்ளோ நாள் போட்டு, போட்டு நீங்க இரிட்டேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அது கொஞ்ச நாள் கழிச்சு மறத்து போயிடும். ஒண்ணும் எஃபெக்ட்டே இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த மாரி ஒண்ணு பண்றீங்கன்னா, அது ஒரு நியூக்ளியர் வெப்பன் மாதிரி. அத நீங்க ஒரு தடவ தான் யூஸ் பண்ண முடியும். நீங்க திரும்ப, திரும்ப யூஸ் பண்றீங்கன்னா, அந்த வெப்பனுக்கு வந்து ஒரு வேல்யூவே இருக்காது. ஃபர்ஸ்ட்டு பயப்படுவாங்க. அப்புறம் போக, போக பழகிடுச்சு அப்டின்னா, அதுக்கு ஒரு எஃபெக்ட் இல்லாதப்போ, நீங்க திரும்ப, திரும்ப பண்ணும்போது, உங்கள நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து என்ன பேசுறாங்க? அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்றாங்க? அவங்க வெறுமனே வந்துட்டு ஒரு ஒரு பெர்சன டார்கெட் பண்ணி மட்டும் பேசுற ஆளா? அந்த மாரி நீங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க அவங்களுக்கு கருத்து ரீதியா வந்து நீங்க அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட ரியல் நாலேட்ஜ், உங்களோட பொலிட்டிக்கல் நாலேட்ஜ் பத்தி நாங்களும் தெரிஞ்சுப்போம். ஏன்னா, நான் இந்த ஃபேண்டம்ல சேர்ந்த பொண்ணு கிடையாது. நான் ஜஸ்ட் ஒரு நார்மல் பெர்சன். Twitterல சுத்திட்டு இருக்கிற ஒரு பெர்சன். அவ்வளோதான்.
நான் வந்து நீங்க பேசுறதெல்லாம், நீங்க போடுற ட்வீட்ஸ்லாம் நான் பார்க்குறேன் அப்டின்னா, எனக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும் இல்லையா? ஆஸ் அ காமன் பெர்சன். அந்த இம்பாக்ட்ட வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், எங்க வீட்ல இருக்கிறவங்க வந்துட்டு இப்போ சப்போஸ் சரி டிஎம்கே ரொம்ப நாளா இருக்கு. டிவிகேக்கு ஓட்டு போட்டு பார்க்கலாம். அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன், நான் எடுத்துட்டு போய் இந்த ட்வீட்ஸ் எல்லாம் காட்டி, "இங்க பாருங்க, இந்த மாரி ஆட்கள் தான் இந்த பார்ட்டில பண்றாங்க வேல." ஏன்னா இது வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டில இருப்பாங்க. இல்லன்னு நான் சொல்லல. ஒண்ணுமே தெரியாத ஆளுங்கலாம் கிடையாது நாங்க. பட் எங்க கண்ணுக்கு முன்னாடி திரும்ப திரும்ப வர்றது இந்த மாரி அப்யூசிவ் ட்வீட்ஸ் தான். சோ இத நான் எடுத்துட்டு போய் காட்டி, "பாருங்க, இந்த லேடிய எனக்கு தெரியும். இவங்கள இந்த மாரி அப்யூஸ் பண்ணி இவங்க ஒரு போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. சிம்ப்ளி பிக்காஸ் அவங்க வந்து டிவிகேக்கு அகேன்ஸ்டா ஒரு இது சொல்றாங்க அப்படின்ற காரணத்துக்காக. டிஎம்கேல இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ வச்சு எவ்வளோ பேர் அடிக்கிறாங்க. ஏடிஎம்கே பொலிட்டீஷியன்ஸ எவ்வளோ பேர் அடிக்கிறாங்க. தே டோன்ட் ரியாக்ட் லைக் திஸ். நீங்க வந்து இப்போ படத்துக்கு வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு பாலிடிக்ஸ்ல வந்து சண்டை போடுறீங்க. இப்போ டிவிக்கே பேரு வச்சு டிஸ்ப்ளே பிக்சர் வச்சு வரவங்க கூட இன்க்ளூடிங் தோஸ் பீப்புள் அவங்க வந்து இந்த மாதிரி அபியூசிவா ட்வீட்ஸ் போடுறாங்க. அசிங்கமா எழுதிட்டு போறாங்க. மேல வந்து ஸ்பீக்கர் குடுக்கல அப்படின்றதுக்காக வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல அபியூஸ் பண்ணிட்டு போறவங்க இருக்காங்க. இல்ல ஃபேக் ஐடிஸ், பிட் ஐடி நாங்க போடுற ஸ்பேஸோட லிங்க் எடுத்துட்டு போய் பிட் ஐடில ஒரு குரூப்பே வச்சிருக்காங்க. அந்த குரூப்ல இருந்து வந்துகிட்டே இருக்காங்க சரமாரியா. இந்த மாதிரி எல்லாம் தொல்லை குடுக்குறீங்க. நீங்க என்ன அரசியல் பண்ணுவீங்கன்ட்டு நாங்க எப்படி நம்ப முடியும்? என்ன ஒரு நம்பிக்கையில உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட முடியும்? இப்போ நான் ஆன்லைன்ல இருக்கேன்னு வைங்களேன். எனக்கு வந்து ஒரு 1000 பேரு தெரியும். நான் 1000 பேருக்கு சொல்லுவேன். ஆன்லைன்ல மட்டும் இல்ல. ரியல் லைஃப்லயும். இப்ப எங்க வீட்டுக்கு வேலை சரிதான் பண்றவங்க சரியா. வந்து என்கிட்ட சொல்றாங்க. இந்த மாரி நான் டிவிகேக்கு ஓட்டு போடலான்னு இருக்கேன்ம்மா அப்டின்னா, அவங்களுக்கெல்லாம் போடாதீங்க. அவங்கலாம் ஆன்லைன்ல இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு நான் சொல்லுவேன். போடாதீங்க. பாருங்க இந்த மாரி ஆளுங்க தான் இருக்காங்க. இந்த இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டில விஜய தவிர யார பத்தி நம்மளுக்கு தெரியும்? இவங்களோட பேக்கிரவுண்ட் என்ன? இவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன? இவங்க நாட்டுக்காக என்ன பண்ணியிருக்காங்க? இதுக்கு மேல என்ன பண்ண போறாங்க? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா மேல இருக்க தலைவர்கள் மட்டும் கிடையாது. கீழ இருந்து வேலை செய்யற ஆட்கள் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு கவுன்சிலரா இருக்கட்டும், நம்மளுக்கு ஏதாவது ரோட்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா, எங்க வீட்ல ரோட்ல வந்து ஒரு ஓட்டை இருக்குன்னா, நான் கவுன்சிலர்ட்ட தான் போவேன். அந்த ஆள் என்ன மாரி ஆளு? நீங்க அவங்கள எல்லாரும் நாங்க பார்க்கணும். அந்த மாரி ஆட்கள் தான் நீங்க எல்லாரும். நீங்க இந்த ஐடிஸ் வச்சிருக்கிற ஆட்கள தான் அவங்க செலக்ட் பண்ண போறாங்க, சூஸ் பண்ண போறாங்க அப்டின்னா, நாங்க என்ன தைரியம் வச்சு இவங்க நல்லவங்கன்னு சொல்லி நாங்க நம்பி ஓட்டு போடுவோம்? இதனால தான் வந்துட்டு நீங்க இப் அ ஒரு அட்வைஸா எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு ஒப்பீனியனா எடுத்துக்கோங்க. இல்ல "நீ யார்ரி? போடே" அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க பரவால்ல. பட் ஐ வாண்ட் எவ்ரிபடி எல்ஸ் டூ ஹியர் திஸ். என்னன்னா, நோட் பண்ணுங்க. நீங்க நோட் பண்ணி நீங்க டிசைட் பண்ற உங்களுக்கு நீங்களே ஒரு முடிவுக்கு வருவீங்க இல்லையா? அந்த முடிவ நீங்க உங்கள சுத்தி இருக்கிறவங்க கிட்டயும் சொல்லுங்க. பிகாஸ் திஸ் இஸ் வாட் தீஸ் பீப்பிள் ஆர் டூயிங். இவங்களுக்கு அவங்க பார்ட்டில இருந்து கத்துக் குடுக்கலன்னா, மக்களா நம்ம கத்துக் குடுப்போம். நம்ம சொல்லலாம். இவங்கலாம் அப்யூசிங்கா இருக்காங்க. இவங்க கிட்ட ஒரு பதவி இல்லாதப்பவே இந்த மாதிரி பண்றவங்க, பதவி வந்துடுச்சுன்னா அராஜகம் தான் பண்ணுவாங்க. இது ஜனநாயகமா இருக்காது. அராஜக நாடா இருக்கும். இட் வில் பிகம் அ டிக்டேட்டர்ஷிப் இன் தமிழ்நாடு இஃப் விஜய் கம்ஸ் டு பவர் அப்படின்னு நாங்க சொன்னோம்னு வைங்களேன், எவ்ளோ பேர் உங்களுக்கு நிஜமாலே ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு படத்துக்காக என் தலைவரோட படம் நல்லா போணும் அப்படின்றதுக்காக சண்டை கிடையாது. திஸ் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் அஸ். அதுல ஒரு கவர்மெண்ட்ல எவ்ளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கு என்ன ஒரு ஒரு மினிஸ்டர் என்னென்ன பண்றான்? அவன் அந்த மினிஸ்டரா இருக்கிறதுக்கு அவனுக்கு என்னென்ன தகுதி இருக்கு? டிவிகேல ஒரு நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் படிச்ச பசங்க, யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த பார்ட்டில சேர்ந்திருக்காங்க. இது வந்து மத்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா, தெரியாது. தே ஹவ் பீன் இன் பவர். நாங்க பார்க்கிற வரைக்கும் நல்லா இருக்கா? என் ரோடு நல்லா இருக்கா? நான் போற இடம் நல்லா இருக்கா? ஐ அம் ஹேப்பி. மத்தபடி எனக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னமோ, நான் இப்போ ஒரு கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ் போறேன்னா, அங்க எனக்கு வேலை கரெக்ட்டா நடக்குதா? பிரைப் இல்லாம, ஓகே. அதுவரைக்கும் ஐ அம் ஹேப்பி. மத்தபடி நான் பெருசா கவர்ன்மென்ட்டோட சேர்ந்து எதுவும் பண்ண மாட்டேன். ஆஸ் அ காமன் பெர்சன். அதனால அங்க இருக்கிற ஆட்கள் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டிஎம்கே ஆட்சியில இருக்கா? அந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஒழுங்கா வேலை செய்யுதா? அவங்கலாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பேக்கிரவுண்ட் நான் செக் பண்ண மாட்டேன்.
ஆல்சோ சேஞ்ச் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் ஃபார் மோஸ்ட் பீப்புள். இப்போ ஒண்ணு நல்லா இருக்குன்னா நான் ஏன் அதை மாத்தணும் அப்படின்னு நான் நினைப்பேன். சோ நீங்க என்னோட மைண்ட் செட்டை மாத்தி உங்களுக்கு ஓட்டு போட வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா யூ ஹாவ் டு டிஸ்ப்ளே பெர்ஃபெக்ஷன். ஒரு டீசென்ட் லெவல் கூட கிடையாது, பெர்ஃபெக்ஷன், எக்ஸலன்ஸை நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் வெளிக்காட்டணும். இப்போ நாங்க பார்த்த வரைக்கும் டீசன்சி கூட இல்ல, ஃபெயில், சப்பார், அசிங்கம் இதுவெல்லாம் பாக்குறோம். ஒருத்தர் கூட ஒரு கருத்து ரீதியா வாதாடி டீசென்டான லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்க ப்ராப்பரா வாதாடி எங்க டிஎல்ல வரலைங்க. நீங்க அபியூஸ் பண்ற ட்வீட்ஸ் மட்டும் தாங்க காட்டுது. இத நாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கிறோங்க. நீங்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாதான்னு தெரியல, நாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறோம். பிகாஸ் நாளைக்கு ஒருத்தங்க காட்டணும்னா நாங்க இதை தான் காட்டுறோம். நீங்க ட்விட்டர்ல இல்ல இதுதான் பண்றாங்க இந்த ஐடி பாருங்க, இவங்களோட ஐடிக்குள்ள போய் பாருங்க, இவங்க விஜய் சப்போர்ட்டர்ஸ் இப்படி பண்றாங்க, இவங்க தலைவர் வந்து இவங்களை எந்த விதத்திலயும் வந்துட்டு ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அஜித் சொல்றாரு அவரோட ஃபேன்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் நீங்க பேசாதீங்க, ஃபேன் கிளப்பையே எடுத்துட்டாரு. அந்த மாதிரி மனுஷன் வந்திருந்தா கூட வந்துட்டு ஒரு அளவுக்கு எங்களுக்கு தெரியும் முன்கூட்டியே, ஓகே திஸ் இஸ் வாட் ஹி ஸ்டாண்ட்ஸ் ஃபார். இப்போ வரைக்கும் நீங்க பண்ற இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் முடிச்சு விட்டுறீங்க. நாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாம் முடிச்சு விட்டுறீங்கன்னு சொன்னாரு. அவர் என்னத்தை முடிச்சு விட்டாருன்னு நீங்க அவர் வந்து பார்த்தாரா? இப்போ வரைக்கும் விஜய் ஹாஸ் நாட் ஷோன் எனி குட் கேரக்டர் ஃபார் அ பொலிட்டீஷியன். ஹி இஸ் அ குட் ஆக்டர், நல்லா நடிக்கிறாரு. அவர் நடிக்கும் போது நல்ல டயலாக் பேசுறாரு. அந்த படத்துக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். அந்த படத்துல இருக்கிற கேரக்டருக்கு செட் ஆகிற மாதிரி டயலாக் எழுதி கொடுக்கறாரு. அவர் நல்லா அழகா நடிக்கிறாரு. நான் படத்தை போய் பார்ப்பேன், கண்டிப்பா நான் படத்தை போய் பார்ப்பேன். நான் வந்து பணம் கொடுத்து தியேட்டர்ல போய் ஃபர்ஸ்ட் ஷோ கூட பார்ப்பேங்க. ஆனா ஓட்டு போடுறதுக்கு அவர் மட்டும் இல்லையே, நீங்க எல்லாரும் தானே நாங்க பார்க்கணும். தட் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சினாரியோ. நீங்க என்னத்தை டிஸ்ப்ளே பண்றீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடியை நீங்க இப்படி அபியூஸ் பண்றீங்க அப்படின்னா, நான் வந்து நீங்க தெரியாத லேடிஸை எப்படி அபியூஸ் பண்ணுவீங்க? நம்ம நாட்டுல ஆல்ரெடி ரேப்பு, செக்ஷுவல் அசால்ட்டு, அப்புறம் சைல்ட் பொர்னோகிராஃபி, ஒன் மோர் திங். இந்த டிவிகே ஐடிஸ்ல பல ஐடிஸ் நான் வந்து இந்த பிட்டு போடுறத ட்வீட்ஸா நான் பார்த்திருக்கேன், நானே பார்த்திருக்கேன். ஓகேங்களா? சோ என் கண்ணால நானே பாக்குற ஒரு விஷயத்த நான் எப்படி நம்ப முடியும்? இப்போ நீங்க ஒருத்தர் வந்திருக்கீங்க, டிவிகே ராம் பிரகாஷ் அவர்கள், நான் உங்களை பார்த்தது இல்லைங்க. நீங்க வந்து தம்ஸ் டவுன் போடலாம். நான் என்ன பார்த்தனோ அதை பத்தி மட்டும்தான் பேசுறேன். நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து சர்வே எடுத்துலாம் பேசல. திஸ் இஸ் anecdotal reference and I சர்வே have a இடத்துல யாரும் huge பேச முடியாது. ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் எங்களையும் பேச ப்ரோ, விடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ, சொல்லிட்டு போயிடுறேன். anecdotal reference தான், பட் if my voice matters, which it does in a democracy, I will ensure everybody around me knows that. நான் இங்க மட்டும் இல்ல, இன்ஸ்டாகிராம்லயும் போடுவேன், ஃபேஸ்புக்லயும் போடுவேன், வாட்ஸ்அப் குரூப்ஸ்லயும் போடுவேன். என்னை சுத்தி என் கண்ணில் படுறவங்க எல்லார்கிட்டயுமே நான் இதுதான் சொல்லுவேன், இங்க பாருங்க இதான் பண்றாங்க இவங்களை வச்சு நீங்க எப்படி ஒரு நாட்டை எடுத்து கையில கொடுப்பீங்க அப்படின்றதுதான். இப்போ இத நான் இப்ப சொல்றது வந்து வெறும் குத்தம் மட்டும் இல்ல. I'll give you a bit of advice. உங்களால முடிஞ்சா rein in your dogs. பிகாஸ் உங்க வீட்ல இருக்கிற நாயை நீங்க கட்டி போடலைன்னா தெருவுல போய் எல்லாரையும் கடிச்சு வைக்குது. உங்களுக்கு பொலிட்டிக்கல் ட்ரீம்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எல்லாருக்கும் உட்காந்து பொலிட்டிக்ஸ் எப்படி பண்ணணும்னு கத்து கொடுங்க. டெமோக்ரஸினா என்ன? இட் இஸ் a ரூல் ஆஃப் த பீப்புள். மக்களாலே மக்களாலே ஆட்சி செய்யற ஒரு விஷயம் தான் டெமோக்ரஸி. அந்த மாதிரி ஒரு டெமோக்ரஸிக்கு ஆப்போசிட் வேர்ட் என்ன தெரியுமா? மாபோக்ரஸி. ஒரு ஜனநாயகம் அழிஞ்சு போறதுக்கு ஒரு மீனிங் என்னன்னா மாபோக்ரஸி. அதாவது ஒரு மாப் வந்து ஒரு நாட்டை வந்து ஆள்றது. நீங்க யூ ஆர் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் மாபோக்ரஸி, விச் இஸ் வாட் வி ஆர் சீயிங். நீங்க ஒருத்தர் கூட வந்துட்டு ஒரு கருத்தை வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டா வச்சுட்டா யூ ரிட்டாலியேட். இப்ப நான் இவ்வளவு பேசுறேனே, எனக்கும் ரிட்டாலியேஷன் வரும். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இட். இன்ஃபேக்ட் என்னோட ஐடியா ஃபுல்லா தேடி என் கூட இருக்கிறவங்க யாரு, அவங்களோட வீக்னஸ் என்ன, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க போட்டோஸ் இருக்கா, அதை எடுத்து போடலாம். இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். பட் ஐ எம் ஸ்டில் டெல்லிங் யூ, யூ ஆர் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் மாபோக்ரஸி அட் திஸ் ஸ்டேஜ்.
நீங்க இதை எப்படி மாத்துவீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த எலெக்ஷனுக்கு மாத்துவீங்களா இல்ல 4 வருஷம் கழிச்சு மாத்துவீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் நீங்க இந்த பொலிட்டிக்கல் சீன்ல இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் கூட இல்ல இப்போ வரைக்கும். உங்களோட கொள்கையே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணல நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க ஓகே எனக்கு விஜய் எனக்கு பிடிக்குங்க. அவர் அழகா இருக்காருங்க. ஹி இஸ் கரிஸ்மேட்டிக். ஹி இஸ் a brilliant actor. சினிமால ஒவ்வொரு வாட்டியும் சூப்பரா டயலாக் சொல்றாரு. அவரோட ஹார்ட்டும் அங்கதான் இருக்கு. அதனால நான் அவருக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்றத மட்டும் நினைச்சு ஓட்டு போடுறவங்க இட் வில் பி இன் டெசிமல்ஸ். அவ்வளவுதான், அவ்வளவு பேரு தான். படிப்பறிவு இல்லாதவன் கூட ஏன் மாத்தணும் அப்படின்ட்டு மாத்த மாட்டான் ஓட்ட. தெரிஞ்சவங்களுக்கு தான் போடுவான். படிச்சவன் அவனோட இதுக்கு போட்டுக்கிட்டே போயிடுவான். இந்த ஆள் எனக்கு தெரியுங்க, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இவரால எனக்கு நல்ல வேலை நடக்குது, நான் ஏன் இவரை மாத்த போறேன் அப்படின்னு நினைப்பான். இந்த மிடில் கிளாஸ் இருக்கோம் தெரியுமா, நாங்கெல்லாம் யோசிக்கிறது எப்படின்னா அந்த பர்சனை பார்ப்போம், அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு பார்ப்போம். எங்க கவுன்சிலருக்கு நான் போய் ஓட்டு போடுறேன்னா அந்த மனுஷன் எனக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான், நான் அவன் என்கிட்ட பணம் வாங்காம பண்ணியிருப்பான், குடும்பத்துல அவன் வந்து ரோட்ல நல்லது கெட்டதுக்கு வந்து சேர்ந்திருப்பான், என் வீட்டுக்கு வந்திருப்பான். அதுக்கெல்லாம் பார்த்துதான் நான் ஓட்டு போடுவேன். நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு நினைக்க அந்த சின்னத்தை மட்டும் பார்த்து ஓட்டு போடுறது இல்ல. என்னோட ஏரியா கவுன்சிலருக்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னா அந்த கவுன்சிலருக்கு வந்து சின்ன வந்து உதயசூரியனா இருக்காது, ரெட்டை இலையா இருக்காது, ஏதாவது மாப்பு, அப்புறம் வந்துட்டு இது ஒரு மரம், இந்த மாதிரி தான் இருக்கும். நான் எப்ப போடுவேன்னா எனக்கு அந்த மனுஷனை தெரியும், அவன் வந்து என்கிட்ட வந்து அந்த சின்னத்தை காட்டுவான். சோ நீங்க நினைக்கிறீங்க நீங்க ஓட்டு போடும் போது விஜய் மூஞ்ச மட்டும் வச்சு ஓட்டு போட்டுருவாங்கன்ட்டு. கிடையாது. உங்க ஏரியால இருக்கிற ஆளு அந்த கவுன்சிலருக்கு என்ன சின்னம் அதை வச்சுதான் ஓட்டு போடுவாங்க முதல்ல. ஓகேவா? எவ்வளவு பேர் நீங்க இப்போ இந்த டிவிகே பார்ட்டியில இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இது வரைக்கும் ஓட்டு போட்டிருக்கீங்கன்னே தெரியல, ஏன்னா அவ்வளவு சின்ன பசங்க இருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதப்போ நீங்க இவ்ளோ தப்பு பண்றப்போ உங்களை நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆன் டாப் ஆஃப் இட் நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் இப்ப ஏதோ ஒரு ஐடி செல்லு மாதிரி ஏதோ வச்சிருப்பீங்களாமே, இந்த 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 ட்வீட் வேடு, இந்த ட்வீட் போடுன்ட்டு ஏதோ ட்ரெண்ட் பண்றோம்ட்டு. ட்விட்டர்ல வர ட்ரெண்ட் ரொம்ப கம்மிங்க. நீங்க இங்க ட்ரெண்ட் பண்ணா கூட ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும் நியூஸ்ல வந்துச்சுன்னா கூட, அதுக்கு மேல போகாது. அதுக்கப்புறமா வேற எவனா செத்துருவான், இல்ல லாக்அப்ல போட்டு யாரையாவது அடிச்சு சாவடிச்சிருவாங்க, அவங்க நியூஸ் பெருசாயிடும். உங்களோட ட்ரெண்டிங் கூட அங்க வேலை செய்யாது. பட் யூ ஹாவ் டு ஹாவ் ஸ்டெல்லர் கேரக்டர் விச் யூ லேக். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குணம் இல்ல, நல்ல பேச்சு திறமை இல்ல, நல்ல கொள்கை இல்ல, உங்க கூட கீழே இருந்து வேலை செய்யற எங்களுக்காக ஒரு நாள் நீங்க வந்து தண்ணி ஒரு தண்ணி குடம் வச்சுட்டு மேல டிவிக்கே அப்படின்னு நீங்க ஒரு தண்ணி குடத்தை வச்சுட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த பிராண்ட் வேல்யூ அப்படியே மைண்ட்ல இருக்கிறதுக்கு நீங்க என்ன பிஸ்கெட்டா விக்கிறீங்க? நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. எப்பயா இருந்தாலும் நாங்க அதை பத்தி யோசிப்போம். சோ தேர் சோ மச் தட் இஸ் மிஸ்ஸிங். இப்படி வந்து இப்போ ஒரு ரஜினி ஃபேண்டம்ல இருக்கிற ஒரு லேடியை நீங்க அபியூஸ் பண்ணிட்டீங்க, ஆனா எந்த ஃபேண்டம்லயும் இல்லாத நார்மலான லேடிஸையும் நீங்க அபியூஸ் பண்றீங்க. ஒரு காரணமே இல்லாம அபியூஸ் பண்றீங்க, அவங்களோட டீடைல்ஸ் எடுத்து போடுறீங்க, அவங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் அசிங்கமா எழுதுறீங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு ஆக்சுவலா நாங்கெல்லாம் வந்துட்டு உள்ள வந்து உள்வாங்கிருவோம். உள்வாங்கிட்டு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் வரும், அந்த சூப்பர் பவரை அப்ப யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா 4 வருஷம் நீங்க மறுபடியும் வந்துட்டு யூ வில் கோ பேக் டு யுவர் ஓல்ட் வேஸ். தோத்துட்டாங்க, மறுபடியும் வா போய் சண்டை இழுக்கலாம் எல்லாரையும் அப்படின்னு போய் சண்டை இழுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்பயும் யூ வில் ஃபெயில். அதனாலதான் யூ பீப்புள் ஆர் நாட் ஃபிட் ஃபார் 2026 எலெக்ஷன். நீங்க இத மறுபடியும் மறுபடியும் பண்ண எங்களோட மெமரி மறக்காது. யானை மாதிரி மெமரி. சொல்லுவாங்க மறதி ஒரு தேசிய வியாதின்ட்டு. கிடையாது. ஆக்சுவலா ஸ்கிரீன்ஷாட்ஸ் இருக்கு. கூகுள் போட்டோஸ் வந்து நாங்க எடுக்கிற ஸ்கிரீன்ஷாட்டை ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எங்களுக்கு திருப்பி காட்டும். அப்ப நாங்க பார்ப்போம், ஓ இது நடந்தது இல்ல, இப்படி நடந்தது இல்ல அப்படின்ட்டு. டிஜிட்டல் வேர்ல்ட் டசன்ட் ஃபர்கெட். நான் எப்ப வேணா கூகுள் பண்ணி என்ன நடந்ததுன்னு பார்க்க முடியும். இதெல்லாம் இல்லாத காலத்துல மறந்துருவோம். பட் இது இருக்கிற காலத்துல நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு எஸ்கேப் ஆகவே முடியாது. அண்ட் இஃப் யூ பீப்புள் ஸ்டில் திங்க் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தங்க பேசும்போது நீங்க சிரிச்சிட்டு சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு கீழே வந்து அசிங்கமா கமெண்ட் போட்டு போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஏதோ சாதிச்சுட்டதா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க தான் லூஸ் பண்ணுவீங்க. யூ ஆர் த லூசர்ஸ். எங்களுக்கு மேட்டரே இல்ல, எங்களுக்கு வேற பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு. இந்த கடை இல்லைன்னா வேற கடை நாங்க போயிட்டே இருப்போம். ஆனா உங்களுக்கு பிசினஸ் வராது. இவ்வளவுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். பாவம் யாரோ பேசணும்னு வந்தாரு, அவரும் போயிட்டாரு. தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங்.
இல்ல அந்த பையன் போயிட்டாப்புல. அந்த பையனால பேச முடியல அப்படின்னு தெரிஞ்சோனே அவன் போயிட்டான். நான் மேல மட்டும் ஒரே ஒரு ஸ்பேஸ் லிங்க் ஷேர் பண்ணான். த ஸ்பேஸ் ஐ அம் சாரி டு சே த ஸ்பேஸ் இஸ் வெரி வேஸ்ட் அப்படின்னா. வேஸ்டான ஸ்பேஸ்க்கு ஏன் மைக் வாங்கிட்டு மேல வந்த? விஜய் தம்பி, விஜய் ஃபேன் தம்பி, அது எனக்கு புரியல. சரி ஓகே. ஒன் ஆஃப் தி நான் எதிர்பார்க்கல. நான் என்ன பேசணும்னு நினைச்சேன்னா எல்லாத்தையுமே பேசிட்டாங்க. ஹோம் சேர் அவங்க பேசிட்டாங்க. ஸோ நத்திங் டு சே. வேற ஏதாவது சொல்றதா சொல்லுங்க. வணக்கம் கபிலன், எப்படி இருக்கீங்க? உனக்கு என்னப்பா அடுத்தது கவுன்சிலரு? ஏங்க நீங்க வேற. நீ கவுன்சிலரு போயிட்டு டெபுட்டி சிஎம் பார்த்துட்டு வந்துட்ட. அது போட்டு போஸ்டா வேற போட்டுட்ட. அடுத்தது எம்எல்ஏ, அப்புறம் எம்பி. ஐயா அதெல்லாம் இல்லைங்க. உங்களெல்லாம் நீங்க நமக்கு அதுக்கெல்லாம் இருக்க கண்டுக்க முன்ன இருக்க மாட்டீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியோட இப்ப அதிகமான அதான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அவ்வளவுதான். அதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அட்லீஸ்ட் இங்க உனக்கு கொடுத்த ஒரு பொறுப்பையாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா உணர்றிய, அது வரைக்கும் சந்தோஷம். இங்க சில பேர் உணரவே மாட்டேங்கிறான். இல்ல அத பத்தி தான் சொல்ல வந்தேன். அதுக்கு இப்போ பையன் இப்ப பெரிய ஆளுப்பா, நீ கடைசியா தான் பேசணும். ஜெலட் சரிங்க, ஓகே பேஸ். ஜெலட்டா கை தூக்கு. இல்லண்ணே நான் சிம்பிளா அதான் நான் ரொம்ப சிம்பிளா முடிச்சிடுறேன். அது முன்னாடி முதல்ல தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசன் போட்டிருந்தேன். சபரி கேக்குதா? அதெல்லாம் கேட்டேன் கபிலன். அதெல்லாம் 50 நான் இயர்ஸ் நடுவுல ஆஃப் டிராவல் இருக்கும்போது கேட்டுட்டு தான் 50 இயர்ஸ் வந்தேன். போட்டு தலைவர் படத்தோட இது வரைக்கும் பஞ்ச் டைலாக்ஸ், சாங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கிறோம், பண்ணிருக்கிறோம். பிறந்த நாளுக்கெல்லாம் செலிப்ரேஷன் பண்ணிருக்கிறோம். ஏன் காமெடி சீன்ஸை ஏன் நம்ம விடக்கூடாது? எடுத்து நம்ம அதை எடுத்து ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ராத்திரி எனக்கு ஒரு டக்குன்னு எனக்கு தோணுச்சு. சரி அதை எடுத்து பண்ணுவோமே, யாரும் மைக் வாங்க வேணாம், ஜஸ்ட் தே ஹேவ் டு என்ஜாய் காமெடி சீன்ஸ் தானே, தே வில் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பேஸ் போட்டு எல்லாருக்கும் லிசனர்ஸ்ல கொடுத்துட்டு நான் அப்படியே அப்படியே எல்லாரும் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளே பண்ணிட்டு அப்படியே அமைதியா நான் அடுத்தடுத்து ப்ளே பண்றேன் அப்படி இருந்தேன். அப்புறம் தலைவர் ஃபேன் ஒருத்தர் வந்தாரு. அவனுக்கு எவனோ ஒருத்தன் மைக் கேட்டான், கமெண்ட்ல கதறி வச்சிருக்கான், அவனுக்கு மைக் கொடுக்கலாம்ல கேப்ல அப்படின்னு. சரி இவர் பேச ஆசைப்படுறாரு சொல்லி கொடுத்தேன். அவரு பேசும்போது அவன் சரி அவர் இருக்கும்போது அவன் பேசல, அவரு வேலை இருக்குன்ட்டு போயிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறம் உட்காந்து என்ன ட்ரிகர் பண்றது, என்ன கபிலா எப்ப இவனால எங்க போனேன், என்ன அந்த முட்டை இஷ்யூக்கு அப்புறம் எங்க போனேன் அப்படின்னு சொல்லி என்ன ட்ரிகர் பண்றாங்க கேட்டேன். எனக்கு அதுல ட்ரிகர் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இல்லடா 4 மாசம் வீட்டுல தாண்டா இருந்தேன், வேலை பார்த்துக்கிட்டு ஜாலியா படம் பார்த்துக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி தாண்டா இருந்தேன் அப்படின்னு. நான் அதுல ட்ரிகர் ஆகலையா, உடனே என்ன பண்ணிட்டான், சரண்யா மேடம் பிடிச்சி இழுத்தான். இருக்கிறாங்கல்ல உன் ஐடி பக்கத்துல சரண்யா மேடம், அவங்கள பிடிச்சி இழுத்து அவங்க ரீல்ஸ் சூப்பரா இருக்கு, உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு மேடம். எது மாஃபிங் பண்ணி அவனுங்க அபியூஸ் பண்ணி போட்டது, என்னையும் அவங்களையும் போட்டு மாஃபிங் பண்ணி அபியூஸ் பண்ணி கொலாஜ் பண்ணி அந்த விஜய் ஃபேன் என்ற ஐடி. யாரு அவன்? சாதாரண ஐடி கிடையாது. எல்லா விஜய் ஃபேன்ஸ் டிவிக்கு ஐடிஸ் இருக்கிறவங்க எல்லாருமே அவனை வந்து ஃபாலோ பேக் பண்ணியிருக்கிறாங்க. அவன் அபியூஸ் பண்ணி போட்ட ஐடி அதை எடுத்துட்டு வந்து மேல ஷேர் பண்ணி நீங்க நல்லா நடிக்கிறீங்க மேடம் அப்படின்னு சொல்லி மாஃபிங் பண்ணி போட்டு ஏஐல மாஃபிங் பண்ணி போட்டதை எடுத்து போட்டு அவங்கள வந்து பேசுறான். அவங்க எவ்வளவு நேரம் தான் அமைதியா பொறுமையா இருப்பாங்க? செருப்பு பர்சனோட நேம் தெரியுமா கனி கபிலன்? யாரு? கனின்றவன் வந்து பேசினான். அப்புறம் என்ன பண்ணா, அவன் ஷேர் பண்ண ஐடி வந்து கர்ணன் நினைக்கிறேன். அவன் தானே, அவன் பேரு கர்ணாவா கர்ணன், அந்த விஜய் ஃபேன் கீழே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுவானே. ஆமா ஆமா கர்ணன் அவன் வந்து அவன் போட்டிருந்தான் அந்த ட்வீட்டை மேல கரண் நினைக்கிறேன். அவன் ட்வீட்டை மேல ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி அது உனக்கு தெரியாது, ஏஐ எடிட் அது மாஃபிங்னு உனக்கு தெரியாது. அவன் வந்து இவங்களை ட்ரிகர் பண்றது, என்ன ட்ரிகர் பண்ணா என்கிட்ட கேள்வி கேள்வி என்கிட்ட பேசு, எதுக்கு லேடிஸை தொடுற, இதுதான் நான் கேட்டேன். அவன் ஒரு கட்டத்துக்கு மேல மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நான் பதிலுக்கு கோத்தாங்க அம்மான்னு சொல்லிட்டு, உங்க வீட்டுல உங்க அம்மா வந்து நடிச்சிருந்தா நீ இப்படிதான் வந்து கேட்பியாடா அப்படின்னு நான் கேட்டேன். உங்க வீட்டுல உங்க அம்மா போட்டோ மாஃபிங் பண்ணா நீ இப்படிதான் பேசுவியாடா அப்படின்னு நான் கேட்டேன். அதெல்லாம் நல்லா இருந்தா நான் பார்த்துட்டு கை தட்டிட்டு போவேன்றான். அவன் கிட்ட போயிட்டு என்ன பேச முடியும் சபரி? இல்லங்க, அவங்களோட மைண்ட் செட்டே இப்படிதான் இருக்கு. தன் குடும்பத்தை இழுத்து திட்டினாலும் பிரச்சனை இல்ல. அதாவது நமக்கெல்லாம் கொஞ்சம் அந்த இது இருக்கும்ல, என்னன்னா நம்ம ஃபேமிலி ஒருத்தர் பேசுறான்னா அவனை பிளாக் பண்ணணும், அட்லீஸ்ட் இது பண்ணணும் நமக்கு ஒரு தோணும். அவன் என்ன மைண்ட் செட்ல எப்படி சொல்றான் பாருங்கன்னா, என் குடும்பத்தை திட்டினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு விஜய் தான் முக்கியம்னு ஒருத்தன் நிக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான்றத நீங்க இந்த மாதிரி ஆட்கள் கூட தான் நம்ம பேச வேண்டியதா இருக்கு இந்த சமூகத்துல. அது நினைத்தாதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஸ்டார்டிங்ல அந்த ஐடியா அவாய்ட் பண்ணது வேற விஷயம். சரி, அதுக்காக தான் சுருக்கமா சொன்னேன், இதான் நடந்தது. அப்புறம் ஒரு லேடிஸ், அப்புறம் கீழே இருந்த ஒரு லேடி மேல அவங்க வந்தாங்க, கதைகள் அவங்க மேடம். அவங்க உள்ள வந்து என்னடா ஒரு லேடி எப்படி அபியூஸ் பண்றான், உட்காந்துட்டு நக்கல் பண்றான், யாரும் கேட்காம இருக்கீங்களேன்னு அவங்களுக்கு ஏன் மேலேயும் கோவம் வந்துருச்சு ஒரு கட்டத்துக்கு மேல. ஏன்னா நான் பொறுமையா டீல் பண்ணணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இப்ப இவங்க பேசணும்,
பதிலுக்கு இவங்க அமைதியா இருக்கதான் லேடிஸ், நீங்க அமைதியா இருக்கதான் அவங்களுக்கு பேசுறதுக்கு துணிச்சல் வருது. நீங்க பதிலுக்கு இறங்கி உள்ள பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவனுக்கு பேச மாட்டானுங்க, ஒரு கட்டத்துக்கு மேல வாயை விட்டு போயிடுவானுங்க. அதனால நான் ஸ்பேஸ் கொடுத்தேன். அப்புறம் இவங்க கடுப்பாயிட்டு அப்புறம் லிசனருக்கு அப்புறம் போயிட்டாங்க, ஸ்பேஸ் விட்டு போயிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாங்க. அப்புறம் கீழே இருந்த லேடிஸ் எல்லாரும் கடுப்பாயிட்டுலாம் போல, உண்மையிலே வேலை இருந்தது. கடுப்பாயோ பயந்தோ அதெல்லாம் இனிமேல் நடக்காது. அதெல்லாம் நான் போல, உண்மையிலே வேலை இருந்தது, நல்லா போனேன். அதனால அதுக்கப்புறம் வந்தேன். இன்னொன்னு சொல்லிக்கிறேன், தயவு செய்து இந்த விக்டிம் பிளேமிங் மட்டும் பண்ணாதீங்க. நீங்க ஏன் பேசுறீங்க, நீங்க ஏன் அங்க இருக்கீங்க, நீங்க ஸ்பேஸுக்கு வராதீங்க, இந்த மாதிரிலாம் தயவு செய்து சொல்லாதீங்க. அதுதான் இன்னுமே கடுப்பாகுது அவனுங்க பண்றதை விட. சொல்லட்டும், சொல்லுப்பா. இல்லண்ணே, நான் அவனுங்க கிட்ட சிம்பிளா ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். தயவு செஞ்சு மண்டைக்குள்ள இருக்கிற களிமண்ணை தூக்கி போட்டு அதுல மூளைன்னு ஒண்ணு வளர்க்கறதுக்கு என்ன வழி இருக்குதோ அதை மட்டும் பாருங்கடா. அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா ஒழுங்கா அரசியலை பண்ணுங்க. இல்லைன்னா சினிமா பைத்தியம், அதாவது அவனுக்கே கீழே சுத்துறீங்கன்னா ஒழுங்கா போய் அங்க சுத்துங்க. ரெண்டும் கேட்டானாட்டம் சினிமா பத்தி ஒண்ணும் தெரியாது, ஃபேன் ஃபைட்டு எப்படி பண்ணணும்னு தெரியல, அரசியலே எப்படி பேசணும்னு தெரியல, பர்சனல் அபியூஸ் பண்ற, சரி அதையாவது உருப்படியா பண்ண, அந்த கருப்பத்தையும் உருப்படியா பண்றது இல்ல, என்ன வெங்காயத்தை தான் உருப்படியா பண்ணுவீங்கன்னு தெரியல. எதையா ஒன்ன எடுத்தீங்கன்னா அதுல நின்று முதல்ல உருப்படியா பண்ணுங்கடா. மண்டக்குள்ளக்கிற மூளைன்னு கொஞ்சமாவது பயன்படுத்துங்கடா. கேட்டா உச்சத்துல இருக்கிறவங்க சப்போர்ட் பண்றேன், அதுக்கு சப்போர்ட் பண்றேன் இருப்பேங்க. எவ்வளவு பண்றீங்க? ஒன்னே ஒண்ணு, இப்ப நீ பண்றது உனக்கு திருப்பி பண்ண 10 நிமிஷம், எங்களுக்கு 10 செகண்ட் கூட ஆகாது, சரியா? ஆனா உனக்கு இது நடக்கும். நீ இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றியோ இதெல்லாம் உனக்கும் நடக்கும். நான் ஒழுங்கா பேஸ் டாபிக் போட்டிருந்தேன். என்ன நோ ஓட் ஃபார் டிவிக்கே மாத்த வச்சதே இவங்க. அதுதான் கேப்டன், தான் ஆளா விட்டாலும் தன் தசை ஆடவும். அது அவங்க திருந்துற மாதிரி கிடையாது, நீங்களே திருந்தணும்னு நினைத்தா. கூலி படம் வருது, நான் கூலி பாட்டு அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் கூலி படத்தை செலிப்ரேட் பண்றது முக்கியமா நான் வந்து தலைவரோட 50வது வருஷம். இந்த 50வது வருஷத்தை முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரசிகனா எப்படி என்ஜாய் பண்ணணுமோ நான் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பிளானிங் பண்ணி நான் ஒண்ணு போடுறேன். அதுல உள்ள வந்து எனக்கு ஃபாலோவர்ஸ் ஏத்தணும், நீ வந்து ஏத்தணுன்றதுக்காக உள்ள வந்து நெகட்டிவிட்டியா உள்ள வந்து பேசி தேவையில்லாம என்ன ஃபேன் ஃபைட் பக்கம் இழுத்து நான் பதிலுக்கு பேச நீ பேச இதை வச்சு இது வந்து நான் பாத்தியா இதுல வேற இப்ப கபில் என்ன கதற விட்டாங்க. ஏய், என் பக்கத்துல ஒரு லேடி ஐடி இருக்கு, அந்த லேடி வந்து நம்மளை நம்பி ஹோஸ்டா இருக்கிறேன், நம்மளை நம்பி வந்து மைக்க வாங்குறாங்க அப்படின்னா அவங்க சேஃபா ஃபீல் பண்ணாதான் ஒருத்தவங்க ஸ்பேஸுக்கே வருவாங்க. அப்படி உள்ள லேடிஸ் வரவங்கள நீ என்கிட்ட ஏதாவது ஒண்ணு உனக்கு என்ன பிடிக்கலன்னா நீ என்ன ஏதாவது சொல்லு. ஆனா லேடிஸ் ஐடியா வாயை மட்டும் சும்மா இருக்கிற ஒரு லேடிய போயிட்டு உட்காந்து அவங்கள வந்து அபியூஸ் பண்ணி அவங்கள வந்து நக்கல் பண்ணி ட்ரிகர் பண்ணி நீ அவங்கள பேசிட்டே இருப்ப, நான் ஹோஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? மாஃபிங் பண்ண வீடியோவை எடுத்துட்டு வந்து நீ எடுத்து போட்டு நீ நக்கல் பண்றனா நான் எப்படி நான் வேடிக்கை பாக்குறது? அதுக்கு நான் ட்ரிகர் ஆகாம இருக்கணும். எப்படி ட்ரிகர் ஆகாம இருக்கிறது? அப்புறம் என்ன ஆம்பளைன்னா என்ன? அப்புறம் என்ன? உங்க கண்ணு முன்னாடி ஒரு என்ன ஆஃப்லைன்ல தான் நீங்க வந்து லேடிஸ்க்கு ஏதாவது நடந்தா மட்டும்தான். நான் ஒன்னும் பெண்கள் காவலர்கள் நான் சொல்லல. என் கண்ணு முன்னாடி என் ஸ்பேஸ்ல என் முன்னாடி ஒரு லேடிஸை எந்த லேடியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ, அவங்க எந்த ஃபேன் பேஸா இருந்தாலும் சரி, என் முன்னாடி ஒருத்தவங்களை வந்து நீ வந்து அபியூஸ் பண்றானா நான் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? அது கேட்க கூடாதுன்னா எப்படி? அது இவங்க பண்ணாங்கன்னு தெரியுமா? யாரு உன்னை மேல ஏத்தி ஸ்பேஸ்ல மேல ஏத்தி யாரு உன்னை இப்படி பேச சொன்னா, நீ யாருடைய ட்வீட்டை மேல ஷேர் பண்ண, எல்லாமே இந்த ரெக்கார்டிங்ல இருக்கு. இல்ல அவன் அப்படிதான் பண்ணுவான், ஆனா நீ கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. எப்படிரா என் வீட்டு பொம்பளைங்களை நீ வந்து தப்பா பேசுவ, எனக்கு வேண்டியவங்களை எல்லாரையும் நீ தப்பா பேசுவ, நான் பதிலுக்கு எதுவும் கேட்க கூடாதுன்னா எப்படி? அது சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. காமன் மேன், சராசரி ஒரு சாமானியன் கோவப்பட்டானா அந்த கோவத்துக்கு பின்னாடி பயங்கரமா வீரியம் வரும். அதான் அந்த ஹோம்ஸ் கைரா அவங்க வந்து வேற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒண்ணு நீ ஒண்ணு இல்ல மாத்திக்க. இல்ல நானே இப்ப ஸ்டூடெண்ட் தான், ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்ப நானும் ஸ்டூடெண்ட் தான். நீங்க இவனுங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்கிறான். இவனுங்க பேசுற லட்சணத்தையும் இவனுங்க ஸ்பேஸ் நடத்துறானுங்க, அந்த ஸ்பேஸ் ரெக்கார்டிங் என்னோட டிஎல்ல நிறைய வரும். இந்த ஐடி இல்ல, என்னோட அந்த ஐடியில நிறைய டிஎல் இருக்கு, நிறைய இருக்கு. ஓகேவா? இவனுங்க பேசுற ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து எல்லாமே இருக்கு. என் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல ஒண்ணுல ஷேர் பண்ணுங்க, ஒருத்தன் அவனுக்கு ஓட்டு போட மாட்டான். அந்த அளவுக்கு கேவலமா பேசி வச்சுட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாம் பெண்களை. எல்லாம் வாயே பேசக்கூடாது, பெண்களுக்கு பாதுகாப்புற வெங்காயம் பண்றேன்ட்டு. இன்னொரு விஷயம், இப்ப ஒரு